ஹாய் ஒருவன் எல்லாத்துக்கும் வணக்கம். 10th ஸ்டாண்டர்டுக்கு வணக்கம். 10th ஸ்டாண்டர்டுக்கு வீடியோ கோட்டை அளிக்கிது போடுறது. கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. நம்ம சொல்கிற கொஸ்டின் எல்லாமே வரும். 10 5 மார்க் எழுதுறதுக்கான முயற்சி தான் இது. 10 5 மார்க் கண்டிப்பாக மேக்ஸில் 10th மேக்ஸில் கன்ஃபார்மாக எழுத முடியும். இம்பார்ட்டண்டான கொஸ்டின் எல்லாத்துக்குமே போய் சேர்த்துருங்க. இந்த கொஸ்டின்ஸில் பிடிஎஃப் மட்டும் பார்த்துட்டு போனால் பத்தாது. இந்த கொஸ்டினில் நான் ஒரு சிலது இம்பார்ட்டன்ட் சொல்லியிருப்பேன், மஞ்சள் கலரில் மார்க் பண்ணியிருப்பேன். அது எல்லாமே படிச்சிங்கனாலே எல்லா 5 மார்க்குமே எழுத முடியும். இருந்தாலும் நல்லா படிக்கிற குழந்தைங்க எல்லாமே படிங்க. நான் கொடுத்ததை படிக்க முடியாத குழந்தைங்க மட்டும் மஞ்சள் கலரில் மார்க் பண்ணது மட்டும் படிங்க. நான் சொல்கிற அப்படியே கேட்டுட்டு வாங்க. ஒரு 5 நிமிஷம் வீடியோ தான், பொறுமையாக கேளுங்க. 2 மார்க்கு அடுத்த வீடியோவில் வரும். 2 மார்க் 8 மார்க் எல்லாமே. ஸோ இதை மட்டும் படிச்சிங்கனாலே 50 கம்பு எடுத்தலாம். கம்பல்சரி முதல் கொண்டு தட்டி தூக்கிடலாம். அண்ட் நமக்கு போர்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு 5 சாப்டர் வரும், 4வது சாப்டரில் பாதி தான் வரும். அண்ட் 6th சாப்டரில் 6.1 முடி தான் இருக்கும். 3rd சாப்டர் மேட்ரிக்ஸ் இருக்காது, மீதி எல்லாமே இருக்கும். இதுதான் போர்ஷன்ஸ். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இங்கே நான் கொடுத்துருக்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். 10th ஸ்டாண்டர்ட் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளை நம்பி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஓகே, சாப்டர் 1 1.1ல் 5 6 7 எக்ஸாம்பிள் 1.3 கண்டிப்பாக இது ஒரு சம் வரும். 1.2ல் 4th சம், 1.4ல் வந்து இந்த சம்ஸு. 1.4ல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருப்பேன். 12வது சம்மு, இந்த எக்ஸாம்பிள் 1.16 அதெல்லாம் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருப்பேன். மீதி எல்லாமே கேட்குறது தான், ரிலவெண்ட்டாக கேட்குறது தான். ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கொஸ்டின்னா இந்த 2 9 10 எக்ஸாம்பிள் 1.11 1.18 இந்த 2 மட்டும், இந்த 12வது 1.6 மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். அது படிச்சுக்கோங்க, எனக்கு கேட்டால் வம்பாயிரும். 1.5ல் இந்த 3 சம், 8ல் 3 சப்டிவிஷன் இருக்கும், FOG. ஸோ இந்த சம்மிலேருந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் வந்துடுது. இதை பட்டு படிச்சிங்கனாலே கோட்டையில் 3 5 மார்க் எழுதுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சாப்டர் 2ல் 2.6ல் HCF ஈஸி, 2.2ல் 5th சம் ஈஸி, 2.5ல் கண்டிப்பாக இந்த 7 சம்மை படிக்காமல் போயிடாதீங்க. வெறும் 7 சம் தான் சொல்லியிருக்கேன், அதை படிச்சிருங்க. அண்ட் 2.6 வந்து பார்த்திங்கன்னா 7th சம்மு. 7th சம் நல்லா படிக்கிற குழந்தைங்க படிச்சுக்கோங்க, படிக்க முடியாதே வேண்டாம். ஆனால் இந்த மஞ்சள் கலரில் போட்ட எக்ஸாம்பிள் சம் எல்லாருமே படிச்சிருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. 2.8ல் 6th செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3355 அந்த சம் எக்ஸாம்பிள் 2.51 3355 அது கண்டிப்பாக கேட்பாங்க. அதை தவிர்த்து நல்லா படிக்கிற குழந்தைங்க இது 2 சேர்த்து பார்த்துக்கோங்க. 2.7 ஜிபியில் இந்த 4 சம். அடுத்து 2.9ல் கண்டிப்பாக ரேகா சம் மட்டும் இல்லாமல் ரேகா, இந்த 3rd சம்மு, இந்த ஃபஸ்ட்டில் 5th 6th இந்த ஸ்கொயரில் க்யூப்லாம் கேட்குறாங்க. சரிங்களா, ஸ்கொயர்லையும் கேட்குறாங்க, க்யூப்லையும் கேட்குறாங்க. அந்த சம்ஸ் தான் கொடுத்துருக்கேன். 5 மார்க்கில் ஏதாவது ஒன்று கேட்டுட்டு தான் இருக்காங்க. 2.9ல் தயவு செய்து இந்த 5 சம் 6 சம் தான் இருக்குது, 5 சம் தான் இருக்குது, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் செகண்ட் சாப்டர். 3rd சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா படிக்கவே முடியல சார், பெரிய சாப்டர், என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா 3.2 படிச்சிரு, ஜிசிடி கண்டிப்பாக வரும். அடுத்த ஸ்கொயர் ரூட் 3.8 எக்ஸாம்பிளோட எக்ஸசைஸோட எல்லாமே படிச்சிரு. 3.2 3.8லேருந்து ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம். 2 கேட்குற கூட வாய்ப்பு இருக்குது, ஆனால் 1 கன்ஃபார்ம். ஓகேங்களா. ஆனால் 3.1 3.5 3.6 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு படிங்க. ஓகேவா. ஆனால் 3.2 3.8 கண்டிப்பாக வந்து படிச்சிருங்க. ஓகேவா. 3.1 3.5 3.6 வந்து நல்லா படிக்கிறவங்க படிச்சுக்கோங்க. 3.13 3.14 ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் 3.13 3.14 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா படிக்கிற குழந்தைங்க படிச்சுக்கோங்க. படிக்க முடியாதவங்க, ரொம்ப முடியாதவங்க அல்ஜிப்ராவில் 3.2 3.8 மட்டும் படிச்சுக்கோங்க. மீதி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிக்கிற குழந்தைங்க படித்தப்போ சார் இதை நம்பி போகலாமாங்க சார், போகலாம், கண்டிப்பாக போகலாம். முயற்சி பண்ணிங்கன்னா 3.1 சேர்த்து படிங்க. 3.1லேயும் சம்மு கேட்பாங்க. 3.5ல் 2 சம் தான் இருக்குது. எக்ஸாம்பிளில் 3.18ல் ஒரு சம் தான் இருக்குது 3.6ல். ஸோ முடிஞ்சால் படிங்க, இல்லைன்னா ஒன்றுமே முடியலைன்னா ஸ்கொயர் ரூட்டு ஜிசிடி மட்டுமாவது பார்த்துட்டு போங்க. சாப்டர் 4ல் தேல்ஸ் தியரம் ஆங்கிள் பைசெக்டர் தியரம் கண்டிப்பாக படிக்கணும். அண்ட் நல்லா படிக்கிறவங்க அல்ஜிப்ராவில் நான் கொடுத்து எல்லாமே படிங்க. படிக்க முடியாதவங்களுக்கு தான் ஸ்கொயர் ரூட் ஜிசிடி. தேல்ஸ் தியரம் ஆங்கிள் பைசெக்டர் தியரம் மட்டும் பார்த்தா போது. இது தவிர்த்து வேறு ஏதாவது 5 மார்க் பார்க்கணுமானா நல்லா படிக்கிறவங்களுக்கு ஆல் ஓவர் 100 மார்க்ஸ் போடுவேன், அப்போ பார்த்துக்கோங்க. பட் தேல்ஸ் தியரம் ஆங்கிள் பைசெக்டர் தியரம் போதுமானது. இது படித்தாலே 1 வந்துடும், 1 எழுதிடலாம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது 2 தீரம் போதும். சாப்டர் 5ல் 5.1ல் குவாடிலேட்டரில் கொலினியரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குவாடிலேட்டர் சம், கண்டிப்பாக குவாடிலேட்டர் சம் வராமல் வராது, கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. 5.2ல் பேரலோகிராம் ட்ரப்பீசியம் குவாடிலேட்டரில் ஈஸியான 4 சம். 5.3ல் ஆல்டிடியூட் மீடியமில் கண்டிப்பாக ஒரு சம் வரும், 9 சம். 5.4ல் 7லேருந்து 12 வரைக்கும் எல்லாமே 5 மார்க். எக்ஸாம்பிள் 5.36 சேர்த்தி. முடியாதவங்க 7 8 மட்டும் படிச்சுக்கோங்க, 7வது 8வது மட்டும் படிச்சுக்கோங்க. அண்ட் மஞ்சள் கலரில் போட்டது ரொம்ப முக்கியம், நல்லா படிக்க முடியாத படிச்சுக்கோங்க. இப்போ 5.4ல் 7th 8th மட்டுமாவது ஒழுக்கமாக படிக்க முடியாதவங்க அது பார்த்துக்கோங்க. படிக்கிறவங்க எல்லாமே பாருங்கள், போட்டிருக்கேன். அண்ட் சாப்டர் 6ல் 6.1 மட்டும் தான் நமக்கு இருக்குது. 6.1 படிக்க முடியாதவங்க வேண்டாம், கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். படிக்கிறவங்க எல்லாமே படிச்சிருங்க. எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், எல்லாமே போட்டு பாருங்கள்.
இப்போவும் சொல்கிறேன், மஞ்சள் கலரில் மார்க் பண்ணது மட்டும் படித்தா 8 அல்லது 9 எழுதிடலாம். படிக்க முடியாதவங்க அட்லீஸ்ட் அந்த 9 எழுதுறது பெரிய விஷயம். ஸோ அதனால் படிக்க முடியாதவங்க இதை மட்டுமாவது நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், கன்ஃபார்ம் நல்ல மார்க் எடுக்க முடியும். அண்ட் படிக்கிறவங்க, நான் இப்போ மார்க் பண்ணி கொடுத்து எல்லாமே படிச்சுன்னா 10 5 மார்க் கம்பல்சரி எழுதலாம். யூனிட் எக்ஸசைஸ் வேணுமா வேண்டாமான்னு 2 மார்க் சொல்லும்போது சொல்கிறேன். ஏன்னா யூனிட் எக்ஸசைஸில் டவுட் இருக்கும், அதில் வருமா. சில டிஸ்ட்ரிக்ட் கேட்குறாங்க, சில டிஸ்ட்ரிக்ட் கேட்குறதில்ல. எதாக இருந்தாலும் நான் 2 மார்க் 8 மார்க் போடும்போது சொல்கிறேன். பட் 5 மார்க் இதுதான், ஓகேவா? அண்ட் இதே மாதிரி சயின்ஸு, சோஷியல், தமிழ், இங்கிலீஷ் எல்லாம் போட போகிறேன். அடுத்தடுத்த வீடியோ வரப்போகுது 10th. உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாது. தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு 1000லேருந்து 2000 லைக் வந்துச்சுன்னா உங்கள் சப்போர்ட்டை அங்கீகரிச்சிட்டிங்கன்னு எனக்கு தெரியும், நான் நினச்சிக்கிறேன். அங்கீகரிச்சிட்டிங்கன்னு நான் நினச்சிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக என்னோடய சேனலை அங்கீகரித்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வருடம் மட்டும் கிடையாது, +2 கரியர் கைடன்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வருது. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நன்றி.